2026 புது வருட புத்தாண்டு ராசி பலன்கள். மீன ராசி மீன லக்னக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு வருடமாக இது அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது இந்த வருடம் என்பது அதிக பக்குவத்தையும் பெரிய ஒரு அனுபவத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாகத்தான் மீனராசி மீன லக்னக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. அப்படி பார்க்கும்போது தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தொழில் ரீதியில் கட்டாயமாக நீங்கள் சாதிப்பீங்க, தொழிலில் ஜெயிப்பீங்க, இழந்த பதவிகள் அத்தனையுமே மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதே போல் பார்க்கும்போது புதிய தொழில் தொடங்கக்கூடியவங்க, சுய தொழில் செய்யணும் நினைக்கக்கூடியவங்க ஜூன் மாதத்துக்குள்ளேயே திட்டங்கள் தீட்டி அதுக்குண்டான வழியை வகுத்து வச்சுருங்க. கட்டாயமாக ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு அதில் நல்ல லாபம் என்பது அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்தபடியாக அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, உங்களுடைய குடும்ப உறவுகள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்பப்போ கொஞ்சம் பார்க்கும்போது பிரச்சனைகள் கொடுக்கும். அந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் ஜூன் மாதத்துக்கு பிறகு கண்டிப்பாக வெளியில் வந்துடுவீங்க, நன்மைகள் நடக்கும், நல்லா இருக்குங்க. அதுக்கு அடுத்தபடியாக அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோன்னா, திருமண யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, திருமண யோகம் என்பது கண்டிப்பாக நன்மையில் முடியும், நல்லது நடக்கும், நல்லா இருக்குங்க. அதுவே காதல் திருமணம் செய்யக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஜூன் மாதம் வரைக்கும் காதல் யோகத்தை கொடுக்கும். ஜூன் மாதத்துக்கு பிறகு வீட்டை விட்டு வெளியில் போய் அந்த திருமணம் செய்யக்கூடிய அளவுக்கு, காதல் பண்ணக்கூடிய அளவில் கட்டாயமாக உங்களை வெளியில் கொண்டுகிட்டு போகிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கும். அப்போ காதல் அப்படிங்கிறது உங்களுக்கு லவ் அப்படிங்கிறது உங்களுக்கு பலமாக இருக்கும், பலத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்குங்க. சரிங்களா? அதே போல் உங்களுக்கு கல்வி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தடுமாற்றம், தடை, பிரச்சனைகளாக தான் இருக்கும், மந்த சூழ்நிலையாக தான் கொடுக்குங்க. அதுக்கு அடுத்தபடியாக ஆரோக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கால் மற்றும் எலும்பில் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும், தொந்தரவுகளை கொடுக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியாக அப்படிங்கிறத பார்க்கும்போது, இந்த 2026 நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சனிக்கிழமை நாளில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட்டுக்கிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும், நல்லா இருக்கும். சரிங்களா? அதே போல் வியாழக்கிழமை நாளில் தட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை நடக்கும், நல்லா இருக்குங்க. சரிங்களா? இதுதாங்க உங்களுக்கு இந்த 2026 பலாபலன்கள். மேலும் விரிவாக விளக்கமான பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா, நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.